ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு அது மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு கிரேட்டரை வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோஸ் நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும். அதனால் நான் இங்கே துருவின இந்த பொட்டேட்டோவை மறுபடியும் ஒரு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்ட்டாக வர வரைக்கும் மேஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஃபோர்க்கை வச்சு கூட நீங்கள் இதை நல்லா சாஃப்ட்டாக மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நல்லா பொடிசா நறுக்கின பச்சை மிளகா, கொத்தமல்லி, பூண்டு இது 3த்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் இங்கே கொஞ்சமாக கார்னை பாயில் பண்ணி நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ். சாரி, இது 2த்தையும் சேர்க்கும்போது நான் ரெக்கார்ட் பண்ணலை. அதனால் நீங்கள் சேர்க்கும்போது கொஞ்சம் உப்பையும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பீட்சா சீசனிங் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இதில் இருந்து உங்களுக்கு சீஸ் பால்ஸ் எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா பால் மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா இதை ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க. தட்டிட்டு இப்போ நான் இங்கே சீஸை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் இருந்து ஒரு சீஸ் க்யூப்பை நடுவில் இந்த ஃப்ளாட்டாக தட்டின இந்த உருளைக்கிழங்கு இதில் நடுவில் வச்சுட்டு அந்த சீஸை ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணிவிடுங்க. நல்லா மூடிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நல்லா பால் மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி மற்றது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் இங்கே ஒரு பவுலில் கொஞ்சமாக மைதா மாவு எடுத்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரும் எடுத்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் இந்த கார்ன்ஃப்ளவரையும் மைதாவையும் நல்லா கரைச்சிக்கோங்க. இது ரொம்ப திக் பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக பிரெட் கிரம்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஒரு உருண்டையாக நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் சேர்த்துக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், ரொம்ப திக் பேஸ்ட்டாக பண்ணிடாதீங்க. இப்போ இந்த சீஸ் பால்ஸ் உருண்டையை ஒன்று ஒன்றா இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் சேர்த்து நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கோட் பண்ணிவிட்டு இந்த சீஸ் பால்ஸ் பார்த்திங்கன்னா டபுள் கோட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். சிங்கிள் கோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ டபுள் கோட் பண்ணி செய்யுங்க. ஸோ இப்போ ஒரு வாட்டி பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் ஒரு வாட்டி நல்லா கோட் பண்ணிவிட்டு மறுபடியும் பிரெட் க்ரம்ஸில் ஒரு வாட்டி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டபுள் கோட் பண்ணால் தான் நல்லா வெளியில் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் இங்கே ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மீடியம் ஹீட்டில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த சீஸ் பால் உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிறிஸ்பியாக 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய சூப்பரான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட நீங்கள் கெச்சப் இல்லை ஏதாவது ஹாட் சாஸ் வச்சு கூட சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி மேனேஸ் சில்லி கார்லிக் போட்டு ஒரு டிப்பு தான் நான் இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறேன். இது ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் வேணுமென்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
ஸோ இவ்வளோ தான் இந்த ரெசிபி. இப்போ வந்து ஹாலிடே சீசன்ன்றதுனால பசங்க எல்லாருமே வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.